Hi, welcome to Tamil Botnet. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா SQL Map tool வந்து எப்படி Windows கம்ப்யூட்டர்ல ரன் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். நான் ஏற்கனவே SQL Map பத்தி வீடியோ போட்டிருந்தேன். அது Kali Linux-ல இன்பில்டா இருந்துச்சு. அது SQL இன்ஜெக்ஷன் வந்து ஆட்டோமேஷனா பண்றதுக்காக யூஸ் பண்ற டூல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி யூஸ் பண்ணதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட வீடியோவோட லிங்க் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே தரேன். அதை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இப்போ இந்த டூல் வந்து எப்படி நம்ம விண்டோஸ் பிசியில் ரன் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து பைத்தான். ஏன்னா அந்த SQL மேப் டூலை வந்து பில்ட் பண்ணது வந்து பைத்தான் லாங்குவேஜில் பில்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த டூலை எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா sqlmap.org இந்த சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு ஜிப் ஃபைலாகவே கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அந்த டூலை பற்றி ஃபீச்சர்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்காக கிட்ஹப் கூட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இங்கேயே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம். ஜிப்பாக இதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு ஜிப்பாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏற்கனவே எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைடும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது நேர் விருப்பம்தான். அதுக்கப்புறம் அவங்களோட கிட் ரெபாசிட்டரி இருக்குது. அதில் போயிட்டு இது சேம் தான். அதில் போய்ட்டு நீங்கள் அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ணி பார்க்கலாம். அவங்க அந்த டூல்களை என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. ஒருவேளை நீங்கள் இந்த டூலை மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் உங்களோட ஓன் வெர்ஷனில் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் எதாவது டூல் பில்ட் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இதுலேயும் டவுன்லோட் பண்ணால் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டவுன்லோட் ஜிப்பு அப்படின்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா அதை க்ளோன் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லினக்ஸை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இப்போ விண்டோஸ்க்கு தான் எப்படி ரன் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம். அப்படியே நீங்கள் லினக்ஸுக்கு வேறு ஏதாவது உபுண்டு மின்ட் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த டேர் ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரி, அதில் நீங்கள் இந்த கிட்ஹப் ப்ராஜெக்டில் கீழே பார்த்துருந்தீங்கன்னா அவங்களே போட்டிருப்பாங்க இதோட ஸ்க்ரீன்ஷாட்டு. அதுக்கப்புறம் அதை இன்ஸ்டாலேஷன் போட்டிருப்பாங்க. இது வந்து என்னென்னா இதை இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. அது வந்து SQL மேப் ஒர்க் எதில் ஆகும் அப்படின்னா பைத்தானில் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தேன்ல. அதில் அந்த பைத்தானுக்குன்னு ஒரு வெர்ஷன் இருக்குது. அந்த வெர்ஷன் என்னென்னா 2.6 இல்லாட்டி 2.7 இதில் தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நம்ம அந்த பைத்தான் வெர்ஷனை கரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கணும். python.org/downloads அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வெர்ஷனும் இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பைத்தானோடது. அதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் அவங்க கேட்டிருக்காங்க, 2.6 கேட்டிருக்காங்க. இங்கே இருக்குது 2.6, 2.7 இங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு ரெண்டில் ஏதோ ஒரு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்களுக்கு SQL மேப் ப்ராஜெக்ட் ஃபைல் ஜிப்பாக கிடச்சிருக்கும்ல, அதையும் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நான் இப்போ டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன் இந்த SQL மேப் அப்படின்ற டூலை. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாமே இருக்கா. இப்போ இந்த டூலை ரன் பண்ணணும். இப்போ அதுதான் இப்போ வேலை. இதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது வந்து சாதாரணமாக நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை அப்புறம் என்ன நீ வித்தியாசமாக பச்சை கலரில் யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஒரு எமுலேட்டர் CMDAR அப்படின்ட்டு. அதாவது கமாண்ட் ப்ராம்ப்டில் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும். இதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும், விசிபிளாக இருக்க பார்க்குறதுக்கு. ஸோ நான் அதை யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு இந்த SQL மேப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ CD டெஸ்க்டாப். ஓகே, இப்போ டெஸ்க்டாப் டைரக்டரிக்கு மாறிடுச்சு. அடுத்தது CD SQL மேப் ஃபோல்டருக்குள்ளே போயாச்சு. இந்த ஃபோல்டருக்குள்ளே போனதுக்கப்புறம் அதில் இருக்கிற எந்த ஃபைலை ரன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது SQL மேப் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். அது வந்து என்னென்னா பைத்தான் ஃபைல் அப்படிங்கிறனால .py அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஓகேங்களா, அதை இப்போ ரன் பண்ணுவோம். sqlmap.py இது கொடுத்துட்டிங்கன்னா இந்த எமுலேட்டர் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் நல்லாயிருக்கும். இதான் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இதே தான் கமாண்ட் ப்ராம்ப்டில் இதே தான். இதே தான். அந்த எமுலேட்டருக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இது கமாண்ட் ப்ராம்ப்டாக அதை எமுலேட் பண்ணி வித்தியாசமான கலராக காட்டுது. அதுதான், அதனால ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் CMDAR தான் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாது. இது எல்லாமே நேர் விருப்பம் தான். சரி, இப்போ அந்த டூலை எப்படி ரன் பண்ணுது, sqlmap.py-u. அதாவது இந்த யூனா என்னென்னா URL. இதை பற்றி நான் வந்து SQL மேப் டுட்டோரியலில் சொல்லியிருந்தேன். சரிங்களா, இனிமேல் இதில் டார்கெட் சைட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும், அது பேஸ்ட் ஆயிரும். இனிமேல் அவ்வளோதான். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் சிம்பிள்.
உங்களுக்கு இது தேவையானது SQL மேப்போட அந்த ஜிப் ஃபைல், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கரெக்டான டைரக்டரிக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது எனக்கு இப்போ இங்கே டார்கெட் கனெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இதில் ஏதோ கனெக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ரீட்ரை அப்படின்னு கேட்குது. நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.